தேவனுக்கு மகிமை. ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 பெந்தைக்கோஸ்து நாளில் பேதுருவும் யூதர்களோடு அப்படியே பேசுகிறார். அதாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பேதுருவும் இங்கு வலியுறுத்துகிறார். நான் கட்டளையிட்டதை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நான் கட்டளையிட்டது என்பது ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசமாக இருக்கிறது. இது தேவனுடைய உறுதியான கட்டளை. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தானம் பெறாதவர்களிடத்தில் சாட்சி இருக்கலாம். ஞானஸ்தானம் பெற்றவர்களிடத்தில் சாட்சி இல்லாமல் இருக்கலாம். சாட்சியை உடையவர்கள் ஞானஸ்தானம் பெறாதது குற்றம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சாட்சி இல்லாமல் இருப்பது குற்றம். எனவே ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசம் என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்துத்தான் நாம் வளர வேண்டும். அது துர்குணம் அனைத்தையும் நீக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பெரேயா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற இடத்திலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேத வசனம் துர்குணத்தை நீக்கக்கூடிய இடத்திலும் வேத வசனம் நற்குணத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலும் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருவசனம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்திலே அது செயல்படுகிறது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே ஞானஸ்தான சத்தியத்தின் நோக்கம். ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலரிடத்திலே இதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது போல நாம் திருவசனமாகிய கண்ணாடியை கொண்டு நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று யாக்கோப்பு எழுதுகிறார். ஸ்திரீகள் முகப்பார்க்கும் கண்ணாடியினாலே வெண்கல தொட்டி செய்யப்பட்டதாக யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனில் பாவ மனிதனோ பழைய மனிதனோ வெளியான மனிதனோ இல்லை. எனவே இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய உபதேசம் துர்குணத்தை நீக்கி நற்குணத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலும், திருவசனமாகிய கண்ணாடியை உற்று பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய இடத்திலும், தண்ணீர் முழுக்கினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்திலும், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற அனுபவத்திலும் செயல்படுகிறது. இதற்கு ஒப்பனையாக நோவாவின் வேலை இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்கு ஒப்பனையாக செங்கடல் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இதற்கு ஒப்பனையாக யோனா இரவும் பகலும் 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த அனுபவம் இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இந்த சத்தியங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.